2026 சட்டமன்ற தேர்தல்ல யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? ஸ்டாலின் தான் ப்ரோ வருவாரு. ஸ்டாலின் தான் வருவாரு. கண்டிப்பா டிஎம்கே தான் திருப்பி வரும். கண்டிப்பா திமுக தான் வரும். திமுக தான். ஆமா. ஏன் அப்படி சொல்றீங்க? நிறைய செயல் திட்டங்களை நிறைய புதுசா செயல் திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் தனியா அவங்களுக்கு உண்டான இலவச வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க. ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி பண்றவங்களுக்கும் தனியான இட வசதி செஞ்சு கொடுக்குறாங்க. ரெஸ்டட் ஓய்வு அறை மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. நிறைய ஹெல்ப்புகள் நிறைய பண்றாங்க. மக்கள் நிலதோறும் தினதோறும் நாளிதழ் எடுத்து பார்க்கும்போது திமுக தான் இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்துல அவங்க செய்த செயல்பாடுகளையும் திமுக செய்யக்கூடிய செயல்பாடுகள் எடுத்து பார்த்தா நிறைய செயல்பாடுகள் திமுக ஆட்சியில செஞ்சிருக்கிறாரு. ஸ்டாலின் செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு மக்கள் மேல உள்ள அக்கறை உள்ளவராக தான் இருக்கிறார். ஏன்னா நிறைய எடப்பாடி இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே இருந்தது. நிறைய மக்களுக்கு செயல் திட்டங்களை பண்ணியிருக்காங்களா பார்த்தா இல்ல. அது ஒரு ஏடிஎம்கே ஆள் உறுப்பினர் தொண்டனா இருந்தா கூட அவங்க கூட ஏத்துக்குவாங்க. நிறைய பேர் ஏடிஎம்கேல இருந்து டிவிகேன்னு புதுசா ஒரு விஜய்னு ஒன்று கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சீமா நாம் தமிழர் கட்சியில இருந்து இருக்கிறாங்க. அந்த கட்சியில இருந்து தான் எல்லாருமே திமுகவுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இது நம்ம தினந்தோறும் சமூக வலைத்தளங்களை பாக்குறோம். இப்போ டிஎம்கே தான் திருப்பி வரும். டிஎம்கே கண்டிப்பா வரும். ஏன்னா இப்ப இருக்க வேற எதுவும் அந்த அளவுக்குலாம் எஃபெக்டிவா இல்லை. அவ்வளோ செய்யறாரு. இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கண்டிப்பா அவர் தான் வருவார். கண்டிப்பா அவர் டிஎம்கே மக்களுக்கு டிஎம்கே தான் ஒரு பாதுகாப்பான ஒரு கட்சியாக எனக்கு கருத்துல தெரியுது. இப்போ விஜய் சிறுபான்மையான மக்களுக்கு நான் பாதுகாப்பா அப்படின்னு சொல்லி புதுசா கட்சி ஆரம்பிச்சு பணிகள் செஞ்சுட்டு இருக்காருல்ல, அவரை சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பா இருப்பாரா? குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, தலித் மக்களுக்கு பாதுகாப்பா இருப்பாரா? இனிமேட்டு அவர் நடக்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியாது. இனிமேட்டு அவருடைய எப்படி நடக்கிறாரு அப்படின்ற, ஏன்னா இப்பதானே வந்திருக்காரு அரசியலுக்கு. அதனால இனிமேட்டு போக போக தான் அவருடைய நடவடிக்கை மக்கள் ஆதரிச்சாருன்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் வெற்றி பெறது வாய்ப்பு இருக்கு. நன்றி.